டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆல் போர்டு 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் நண்பா. 8 கண்டிப்பாக வரும்னு சொல்லி எடுத்திருந்தேன். இன்றைக்கி வீடியோ போட டைம் இல்லாதனால தான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் அந்த 81, 82 எல்லாமே வந்து உள் நம்பருக்கு போயிடுச்சு நண்பா. அதே மாதிரி டி போர்டில் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 82ன்னு சொல்லி அந்த நம்பரில் அதையும் கணக்காயிருச்சு நண்பா. சுத்தமாகவே இன்றைக்கி கேஐயில் எந்த வின்னிங் கிடைக்கல. ஆனால் டியருக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து 3 ஷோக்குமே ஆல் போர்டு வின்னிங் நண்பா. 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா 5885 கூட ஏபிபிசியில் வின்னிங் வந்திருந்தது. அதே மாதிரி 6 மணி ஷோவில் 7 கொடுத்துருந்தா 777 விழுந்துருது நண்பா. அது ஒரு நல்ல வின்னிங் தான் ஆல் போர்டு. அதே மாதிரி 8 மணி ஷோக்கு 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தா அதுவும் வின்னிங் தான் வந்திருந்தது நண்பா. ஒருவேளை டியர் கெஸிங் வேணால் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க நண்பா. நம்ம இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம். இயர்லி சார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, அதான் நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே உள் நம்பர் போச்சு. அந்த 128 தான் மெயினாக எதிர்பார்த்துருந்தேன். அந்த நம்பர் பார்த்திங்கன்னா அப்படியே உள் நம்பருக்கு போயிடுச்சு நண்பா. அதே மாதிரி டி போர்டில் பார்த்தீங்கன்னா 82 அப்படி சொல்லி கொடுத்துருந்தான். இல்லைங்க, இன்றைக்கி பார்த்தோம்னா ஏர்லி சார்ட்டில் 096 போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துக்கு 096 நண்பா. சரிங்களா? இந்த 044 சரிங்களா? இதில் வந்து சி போர்டு மட்டும் 4ஆம் நம்பர் பெண்டிங் வச்சுட்டு பி போர்டுக்கு பவர் பண்ணி 9ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா? அந்த பெண்டிங் நம்பர் 4 வந்து அப்படியே அடுத்த வருஷம் சி போர்டில் அப்படியே வச்சுருந்துருப்பான். சரிங்களா? இதே மாதிரி ஏ போர்டுக்கு 7 நண்பா. சரிங்களா? ஏ போர்டுக்கு 7. அதே மாதிரி இங்கே 7 பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த 7க்கு பிசியில் 88 வந்திருக்காது. இது அதே மாதிரி இந்த 61 வந்திருக்காது நண்பா. சரிங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒன்று அந்த 88 ஏபிபிசி ஏசியில் எங்கேனாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அந்த 2 8ல் ஒரு 8ஆவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 61 இந்த கிராஸ் நம்பரு 61 அப்படியே இறங்கு நண்பா. இந்த 6 இல்லைன்னா 1 இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதில் மெயினாக இந்த 6ஆம் நம்பர் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வேளை இந்த கிராஸ் நம்பர் எடுத்து ஒரு சிங்கிள் நம்பராக வச்சா கூட நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்த 7க்கு அடுத்தது இருக்கிற இந்த 6 தான். சரிங்களா? இந்த 6 வந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. நான் இன்னொரு ரூட்டு காட்டுறேன். இந்த 0 சரிங்களா? 0 அப்போ இந்த பிசிக்கு மேல் நம்பர் 78 வைக்கணும். சரிங்களா? அதில் வந்து 7 மட்டும் வச்சுருப்பான். சரிங்களா? இங்கே 7. அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 தான். சரிங்களா? இந்த 8 வந்து நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 8 வந்து நாளைக்கு ஏ போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி ஒரு வேளை ஏ போர்டில் மிஸ் ஆச்சுன்னா ஆல் போர்டில் எங்கேனாலும் 8 இறங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இதை நோட் பண்ணிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இன்றைக்கி டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஏ போர்டு பி போர்டு 2 நண்பா. சரிங்களா? அது வந்து சி போர்டில் நவுத்தி வச்சதா கணக்கு வச்சாலும் இல்லை ஏ போர்டில் நவுத்தி வச்சதா கணக்கு வச்சாலுமே இங்கே ஏ போர்டில் வச்ச மாதிரி இருந்தால் பிசிக்கு 72 வந்திருக்கணும். சரிங்களா? இங்கே வந்து 12ன்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? அப்போ வந்து 272 212னா பி போர்டுக்கு ஒரு 2ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 7 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? 7 அதிகபட்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஆச்சுன்னா பவரில் 2 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. வீக்லி சார்ட் நண்பா. சரிங்களா? அந்த வீக்லி சார்ட்டில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் 844. சரிங்களா? இந்த 844க்கு இந்த 8 கணக்கு பண்ணாமல் இந்த மேல் நம்பர் 8 கணக்கு பண்ணிங்கன்னா 829 நண்பா. சரிங்களா? அந்த 829க்கு 844ன்னு வச்சுட்டு பி போர்டில் 2ஆம் நம்பர் பெண்டிங் வச்சுருப்பான். சரிங்களா? அது வந்து நாளைக்கு சி போர்டில் அப்படியே அந்த 2ஆம் நம்பர் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இந்த 802 போன வாரம் வந்த ரிசல்ட்டுக்கு இந்த நம்பர் நிறுத்திட்டு இங்கே எடுத்தோம்னா வச்சுக்கோங்க 812 இந்த கிராஸு. சரிங்களா? இந்த 812க்கு 802ன்னு வச்சுருந்தா பி போர்டுக்கு இல்லைன்னா ஆல் போர்டுக்கு ஒரு 1ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. பவரில் வந்தால் 6. சரிங்களா? இதே மாதிரி ஏ போர்டில் 8க்கு 8 நிறுத்தியிருப்பேன் நண்பா. சரிங்களா? இந்த ஏ போர்டில் 8க்கு 8 நிறுத்தினதுக்கு பிசிக்கு வந்து ஒரு 31. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 858. சரிங்களா? இந்த 858ங்கிற நம்பரை இங்கே வந்து
802 சொல்லி வச்சுருந்தாங்கன்னா சரிங்களா, இந்த 858 சரிங்களா, இந்த நம்பரை 802 சொல்லி வச்சுருந்தா பி போர்டு மட்டும் பவர் பண்ணி நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 8 சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் எங்கேனாலும் 8 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதே மாதிரி இந்த கிராஸ் 57 சரிங்களா, ஒரு 2 வாரம் கேப் விட்டு ஒரு 75 சரிங்களா, அதே மாதிரி கரெக்டாக 2 வாரம் கேப் விட்டு பிசிக்கு வந்து ஒரு 75 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அப்படி இல்லை இந்த நம்பர் வந்து ஒரு வாரம் முன்னாடியே இங்கே 02 அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுருந்தா இந்த நம்பர் இங்கே இறங்காது. சரிங்களா, அப்படி இந்த நம்பர் கணக்காகாமல் இருந்தால் இந்த 75 இறங்கும், அப்படி இல்லைன்னா 02 மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிங்க. அடுத்த ரூட் காட்டுறேன். இந்த 8க்கு 8 நிறுத்தினா சரிங்களா, இந்த 8க்கு 8 நிறுத்தினா சரிங்களா, இந்த மேல் நம்பர் வந்து இங்கே வரணும் நண்பா. சரிங்களா, இந்த மேல் நம்பர் 5 வந்து இங்கே கீழே வந்து ஒரு 0வாக இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இன்னொரு ரூட் இருக்குது நண்பா. அதுக்கு 5 இல்லைன்னா 0 வந்து ஏ போர்டில் வந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த வீக்லி சார்ட்டில் டெய்லி சார்ட்டில் ஒன்று மட்டும் பார்த்துறேன் நண்பா, அது காட்டாம விட்டேன். சரிங்களா, இந்த 478 சரிங்களா, இந்த ரிசல்ட் வரும்போது ஏ போர்டு பார்த்திங்கன்னா 4 சரிங்களா, இந்த ஏ போர்டு 4, இந்த சி போர்டில் பார்த்திங்கன்னா 400 மேலே 42 வந்துருங்க நண்பா. சரிங்களா, இந்த கிராஸுக்கு 02 சரிங்களா, இந்த 2 நம்பருமே அதாவது ஏபிக்கு வந்து 44 வந்துருக்கணும், 442, இங்கே 478 சொல்லி வச்சுருந்துருப்பான். சரிங்களா, அந்த பிசியில் இருக்கிற 42 வந்து அப்படியே அடுத்த நாள் வந்து 24 திருப்பி வச்சுருப்பான் அந்த நம்பரு. சரிங்களா, அதே நம்பர் இந்த கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா 02 இருக்குங்களா, இந்த கிராஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 02 400 இங்கே வருங்க, இந்த நம்பர் தான் காட்டுறேன், 402 இருக்குது. அதை வந்து அப்படியே ஏபிக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 52 நண்பா. சரிங்களா, இந்த 4 இங்கே வச்சதுக்கு ஏ போர்டில் இந்த கிராஸ் நம்பரும் வந்திருக்கு, இந்த மேல் நம்பரு கீழே வந்து டோட்டல் ரிசல்ட்டாக அதான் வந்திருக்கும் பம்பர் ரிசல்ட்டு. சரிங்களா, இதே மாதிரி இந்த 212 இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு இந்த ஏ போர்டு 2 சரிங்களா, ஏ போர்டு 2 பிசிக்கு வந்து 10 வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த 00 வந்திருக்கணும் நண்பா. சரிங்களா, இந்த 10 இல்லைன்னா 00 வந்திருக்கணும், ஆனால் வந்து 212 மட்டும் வச்சுருப்பான். சரிங்களா, இந்த 221 மட்டும் ஏபிக்கு வச்சுட்டு சி போர்டுக்கு ஒரு 0 பெண்டிங் வச்சுருப்பான். அந்த சி போர்டு 0 வந்து நாளைக்கு இறங்கலாம் நண்பா, ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சி போர்டில் ஒரு 0வோ 5வோ இறங்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த 10ங்கிற நம்பர் அப்படியே இறங்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த 00 இந்த கிராஸ் நம்பருக்கு பார்த்திங்கன்னா அந்த 00 இல்லைன்னா வந்து ஒரு 55 கூட இறங்கலாம் நண்பா. சரிங்களா, இது நான் நம்பர் எடுக்கும்போது நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி நான் என் கெஸிங்கில் எப்படி வருதுன்னு கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து ஆல் போர்டுக்கு வந்து 8ஆம் நம்பர் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, 8 வந்தால் டபுள்ஸாக வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி சிங்கிள் போர்டுக்கு பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு 2 இல்லைன்னா 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஒரு 7 வந்து ஒரு சப்போர்ட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி ஏபிபிசிக்கு பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து ஒரு 75 57 ஒரு 20 02 நண்பா. சரிங்களா, பிசிக்கு வந்து இந்த நம்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, அதனால தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, சி போர்டுக்கு நம்ம 0 பார்த்தோம் இல்லைங்களா, அதனால் பிசிக்கு வந்து ஒரு 20 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 75 பவரில் போச்சுன்னா அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஒரு வேளை திருப்பி வச்சாலும் ஒரு 57 02 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி ஏபிபிசிஏசிக்கு பார்த்திங்கன்னா 64 46 கணக்கில் வருது நண்பா. சரிங்களா, அதே மாதிரி 88 ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏபிபிசிஏசிக்கு எங்கேனாலும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 3 டிஜிட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு நண்பா. சரிங்களா, அதாவது எந்தெந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ எல்லா ரூட்லேயும் அந்த ரூட்டில் இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 அப்புறம் 4 அப்புறம் 6 இந்த 3 நம்பர் வந்து நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, அதனால் வந்து இந்த 246 ஒரு பாக்ஸாக உழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி 520 025 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 4 டிஜிட் பார்த்தோம்னா டி போர்டுக்கு ஒரு 4 இல்லைன்னா 8 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இப்படி நம்பர் விழுந்ததுன்னா 85 20 45 20 ஒரு 444 அப்புறம் 6 அதாவது 4446 அப்புறம் வந்து 4644 நண்பா. இந்த 44 வந்து 2-3 நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது நண்பா, அதனால் நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறங்கினா இந்த மாதிரி இறங்குறதுக்கு ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா,
கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பை.